உண்ணாம தான் இருந்தான். அவனுக்கு வேண்டியதெல்லாம் தேவன் படைத்து வைத்து ஏதேன் தோட்டத்துல வச்சுதான் அப்பதான் அவன் உருவாக்கி கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்துல வச்சார். அப்போ வேலை செய்துதான் சாப்பிட போறான்ற ஒரு தத்துவம் அங்க புரியுதுங்களா? கொஞ்சம் பேருக்கு தான் புரியுது. இப்ப அவன் உழைச்சுதான் சாப்பிடணும் என்ற பிளாஸ்டிக் கடல் வைக்கல. இப்ப சாப்பிடுறதுக்கு அடுத்து என்ன சாப்பிட போறேன் அப்படின்னு ஆதாமுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பிடுமா ஒரு கனி எடுத்து சாப்பிட்டுருப்பான், சாப்பிடுமா ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுருப்பான், சாப்பிடுமா பெஸ்ட் ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டுருப்பான். இப்ப நான் வேலை செஞ்சுதான் சாப்பிடணும் என்ற ஒரு மென்டாலிட்டி அவனுக்கு அங்க தேவன் கொடுக்கவில்லை. நீங்களும் நானும் கூட அந்த மாதிரிதான். ஏன் இப்ப நாம நான் வேலைக்கு போனதான் என்னுடைய சாப்பாடு அப்படின்னா விழுந்து போன மைண்ட் செட்ல நாம இருக்கிறோம். இன்னும் வேலை செய்யணுமா? கண்டிப்பா செய்யணும். ஏன்னா கடவுள் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இல்ல மனுஷன் விழுவதற்கு முன்னாடி மனிதனுக்கு கொடுத்ததே வேலைதான். அதனால்தான் கர்த்தர் உங்க பணத்தை ஏன் கேட்கிறாருன்னா, உங்க பணம் எங்கிருந்து வருது? உங்களுடைய சொல்லுங்க, நிறைய பேர் இருப்பீங்க, உங்களுடைய உழைப்பு. அப்ப அந்த வேலையில இருந்தா பணம் வருது. அதனால்தான் மணி இஸ் a pure. பணம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இப்ப வேலையில தான் பணம் வருது. வேலை கர்த்தர் பரிசுத்தமாய் பார்க்கிறார். அந்த வேலையிலிருந்து வருகிற பணத்தை கர்த்தர் பணத்தை கூட எப்படி பார்க்கிறாரு சொல்லுங்க? பரிசுத்தமாய் பார்க்கிறார். பணம் பிரச்சனை கிடையாது. பணம் யாருக்கிட்ட இருக்குது? அந்த ஆளுதான். மணி இஸ் a நியூட்ரல். 500 ரூபாய் உங்ககிட்ட இருந்தா ஒரு பைபிள் வாங்குவீங்க, ஒரு குடிகாரன் கிட்ட இருந்தா அதை குடிக்க போவான். இப்ப பிரச்சனை மனுஷனா பணம்? மனுஷன், மனிதன். அவன் மைண்ட் செட் எப்படி இருக்குது? பணம் யாருக்கிட்ட இருக்குதோ அவன் யூஸ் பண்ணுவான். ஏன்னா இந்த பணம் வந்தது உங்களுடைய உழைப்பில், உங்களுடைய வேலையில். வேலையை கர்த்தர் பரிசுத்தமா இருக்கிறார். உங்க வேலையை பரிசுத்த வேலை அப்படின்னு போய் பாருங்க. நான் சொல்றேன், இத்தனை நாள் உங்க வேலையில பிரச்சனை இருந்தது, இனிமே உங்க வேலையில பிரச்சனையே இருக்கா? உங்க பிசினஸ்ல அப்படிதான் பாருங்க. பிசினஸ்னாவே ஏமாத்தணும், பிசினஸ்னா பொய் சொல்லணும், பிசினஸ்னாவே தப்பு தான் செய்யணும் சொல்லணும், அப்படி கிடையாது. பைபிள் சொல்லுது profitable. God teaches the profitable things. பிரயோஜனமானதை தேவன் சொல்றாரு, உங்களுக்கு டீச் பண்றார். என்னோட பாயிண்ட் என்னன்னா, என் பிழைப்பு, என்னுடைய வாழ்வாதாரம் என் உழைப்புல இல்லை அப்படின்னு மைண்ட் செட். அதான் விசுவாசத்தினால், தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். வேலைக்கு போகணுமா? கட்டாயம் போகணும். கல்யாணம் வந்தோட மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாங்க, வேலைக்கு போறாரா? இது ஆதாம் தேவன் கொடுத்தது, அங்கிருந்து வந்தது. வேலைக்கு போய் ஆகணும். இப்போ வேலைக்கு போகும்போது நான் உழைச்சாதான் நான் சாப்பிடுவேன், என் உழைப்பே எனக்கு உயர்வு, அந்த தத்துவத்துக்குள்ள நீங்க போகவே கூடாது. அப்படி போனீங்கன்னா மாரடி தான் அடிக்கணும். நீங்க உங்க வேர்வை தான் சிந்தணும், உங்க ரத்த வேர்வை தான் சிந்தனை. ஏன் சிந்தனம்? ஏன்னா இந்த மைண்ட் செட் நம்ம இன்னும் வரல. ஏன்னா நான் போய் உழைக்கிறேன், உழைச்சாதான் நான் ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், ரேஷன் வாங்கணும், காரியங்கள் செய்யணும். அது அவன் நினைக்கிறான். ஆனா பைபிள் அப்படி கிடையாது. கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்திருக்கிறார், நல்ல பிசினஸ் கொடுத்திருக்கிறார், நல்ல ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இதை நான் கர்த்தர் கொடுத்தார் என்று நான் செய்யும் போது அதுல வருகிற வருமானம் நல்லதுன்னு பைபிள் சொல்லு. அதுல வருகிற வருமானம் நல்லது. ஏன் இன்னும் எக்ஸ்ட்ரீமா போன்னு சொல்றாரு? ஏன் நீ வேலைக்கு போனோம் தெரியுமா? உங்க சீக்ரெட். ஏன் வேலைக்கு போனோம்? ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனா சாப்பிடணும், அது பண்ணி இது போனோம் இல்ல. பைபிள் சொல்லுது நீ ஏன் வேலைக்கு போனோம்னா குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக வேலை செய்யும் பைபிள் சொல்லு. பவுல் என்ன சொல்றாரு? தேவை உள்ளவனுக்கு நீ என்ன பண்ணணும்?
ஆனா நீங்க யாராவது செய்றீங்களா? நாம ஏன் செய்யணுமா? என் பிள்ளை என் குடும்பம் என்னுக்கு நாம பண்ணினே இருக்கணும். கடவுள் சொல்றாரு, அதுக்காக நீ வேலைக்கு இல்லப்பா. குறைச்சல் தேவை உள்ளவனுக்கு என்ன பண்ணணும்? ஒரு தேவைன்னு வந்தா கொடுக்கணும். ஒரு தேவைன்னு வந்தா கொடுக்கத்தக்கதான வேலையும் பிசினஸ் என்ன பண்ணணும்? நம்ம சபையில தேவைன்னு போட்டாவே, நான் போன் பண்ணி சொன்னாவே சம்பத்தை எப்படியாவது அவரு அரேஞ்ச் பண்ணி போன மாசம் 10,000 ரூபாய் சர்ச்சுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தார். பாருங்க, அந்த உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். இங்க தாக்கி உங்களுக்கு தேவை உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதான வேலை செய்யும். யாரா நீங்க அப்படி கொடுக்குறீங்களா? நம்ம கொடுக்கறது இல்லை. ஏன்னா இது பைபிள், இதை நாம ஃபாலோ பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் போய் நான் வேலை செஞ்சு நான் உழைச்சு நான் பெரிய ஆள் ஆகணும். இந்த மைண்ட் செட் இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க பெரிய ஆள் ஆகவே முடியாது. அவன் மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. அவன் என்ன தெரியுங்களா? உலகத்தாளுக்கு ஒரு வீடு வாங்கணும், ஒரு பிளாட் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், பிள்ளைங்களை படி, அதான் மைண்ட் செட். பாருங்க, அதை இருக்கிறவன் ரோட்ல என்ன நடந்தாலும் கேர் பண்ண மாட்டான், போயிட்டே இருப்பான். ரோட்ல என்ன நடந்தாலும் அதான் அவனுக்கு அந்த அபார்ட்மெண்ட், அதுல ஒரு இடத்துல போய் அந்த செட் அங்கே எல்லாம் கொடுத்துருவான். நீ சொசைட்டிக்குள்ள வெளியில உனக்கும் ஜனங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, சம்மந்தமே இருக்கக்கூடாது. பாருங்க, அது உலகத்தோட தியாலஜி, பிலாசபி. ஆனா பைபிள் அப்படி சொல்லல. பைபிள் சொல்லுது, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதா நீ வேலை செய். போலதான் சொல்றாரு. அப்போ வேலை ஏன் தெரியுங்களா? உங்க வேலை பரிசுத்தம். சொல்லுங்க எல்லாரும், என் வேலை பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்திலிருந்து தான் பணம் வருது. அதனால்தான் உங்க பணமும் பரிசுத்தம். அது எப்படியாவது வருதல்ல, அந்த பணம் என்ன செய்யுது? அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பணத்தை கர்த்தரத்துல கொண்டு வா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவங்களுக்கு இதுக்கு ஒரு பெரிய கசப்பு. அப்படின்னா அவங்க அப்படிதான் இருப்பார்கள். இந்த மைண்ட உடைச்சிங்கன்னா நீங்க உங்களால எந்த அளவுக்காவது உயர முடியும், எந்த அளவுக்காவது உயர முடியும். அப்ப தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இப்போ இந்த பிழைப்புக்கு இன்னொரு இயேசு வந்து இத டெமான்ஸ்ட்ரேட் பண்றார். பாருங்க, மேத்யூ சாப்டர் வந்தீங்கன்னா இயேசு இத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறார். ஒரு அற்புதமான ஒரு வசனம். லூக்கால வாங்க. லூக்கால ரொம்ப நல்லா இருக்கும். லூக்கா, thank you Jesus. லூக்கா chapter 4. லூக்கா 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். இயேசு பிரதித்திரமாக லூக் 4:4, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இயேசு உலகத்துல வந்து அவர் 40 நாள் உபவாசம் இருந்து ஊழியத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் யாரை மீட் பண்றாருன்னா பிசாசை மீட் பண்றாரு. சோதனைக்காரன் பிசாசு வரான். வந்து அந்த டயலாக் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சீனெல்லாம் உங்களுக்கு புரியும். ஆனா இங்க பாயிண்ட் என்னன்னா, இயேசு சொன்ன ஸ்டேட்மெண்ட், மனுஷன் அப்பத்தால் மாத்திரம் சொல்லுங்க பிழைப்பது இல்லை. அப்படின்னா யான் உழைப்புல நீ பிழைக்கிறேன்னு கிடையாது. இதான் இங்க சொல்றாரு. இப்ப அப்பத்தினால மாத்திரம் மனுஷன் பிழைப்பு இல்லை. நான் ஓடா உழைச்சு மாடா உழைச்சு என் ரத்த வேர்வை சிந்தி நான் வீடு கட்டினேன் சில பேர் சொல்றாங்க. அப்பனா அதுல கர்த்தருடைய பிளஸிங் இல்லை. எப்ப ஏன் பலன் ஏன் உழைப்புன்றீங்களோ நீங்க விழுந்து போன ஆதாமுக்குள்ள ஆபரேட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஆதாம் விழுந்த பிறகுதான் அவனுக்கு சொல்றாரு, நீ வேர்வை சிந்தி நீ பிழைப்பாய், உன் நெற்றின் வேர்வினால் நீ
பிழைப்பார். இது விழுந்த பிறகு ஆஃப்டர் ஃபாலர். அதனாலதான் உங்க எல்லாருக்கும் வேலை, நம்ம எல்லாருக்கும் வேலை கஷ்டம். ஏன் உங்களுக்கு வேலை கஷ்டமா இருக்குது? யாராவது சொல்லுங்களா ஹாப்பியா வேலைக்கு போறது? நீங்க எந்த ப்ரொஃபஷன் இருந்தாலும் ப்ரொஃபஷன் அதுல நீங்க ஹாப்பியா போகிறீங்கன்னா தட் இஸ் யுவர் காலிங். சில பேருக்கு வேலையில கஷ்டம், பிரச்சனை, எல்லாம் போறோம் அப்படின்னு போறீங்கன்னா தட் இஸ் நாட் யுவர் காலிங். பைபிள்ல காலிங்னா வெறும் பாஸ்டர் காலிங் தான் நமக்கு தெரியும். காலிங் என்பது எல்லாமே காலிங் தான். உன் ப்ரொஃபஷனல் தட்ஸ் a காலிங். இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யும் போது ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறீங்கன்னா, அது உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு பாரமாகுது, கஷ்டமா இருக்குது, நீங்க ரொம்ப டயர்ட் ஆகுறீங்க, உங்க வாழ்க்கையில அது பெரிய பாரமாகுதுன்னா உங்க காலிங்ல ராங்கா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த வேலை உங்களுக்கு, நீங்க அந்த வேலை உங்களுக்கு சரியான வேலை இல்ல. அப்ப நீங்க தான் தெரிவு செய்யணும், வேலைய மாத்தணும். வேலைய வேலை விட்டா எப்படி பிள்ளைகளை பார்க்கறது, சாப்பிடுறது, அதெல்லாம் கிடையாது. நீங்க இந்த வேலை செய்றீங்கன்னா, இதுல ரொம்ப நீங்க ஸ்ட்ரகிள் ஆகுறீங்கன்னா, நீங்க ரொம்ப பிரச்சனை வாழ்றீங்கன்னா, நீங்க வேலையை சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா தட் இஸ் நாட் யுவர் காலிங். ப்ரொஃபஷனல் அப்படி எடுத்தீங்கன்னா வேலை என்பது நிறைய இருக்குது இல்லைங்களா? ஐடி, டாப் ஐடி, மெடிக்கல், எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாம் லைக் காலிங். அப்போ நீங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்கன்னா அந்த வேலையுடைய ப்ரொஃபஷனல் உங்களுக்கு செட் ஆகல. நீங்க ஒரு சின்ன வேலைக்கு போங்க, அதுல நீங்க பெரிய ஆள் ஆகும். அதுல பெரிய ஆள். அதான் நான் டிசைட் பண்ணேன், ஊழியத்திலே நான் பெரிய ஆள் ஆகணும். தட்ஸ் மை காலிங். சூழ்நிலை பார்த்தா வேலைக்கு போங்க, வேலைக்கு போங்க, வேலைக்கு போங்கன்னா தோன்றும். வேலைக்கு நான் ஏன்னா நான் ஏன் ப்ரொபோஷனல் என்ன ஊழியம். இப்போ இந்த ஊழியத்துல என் பிழைப்பு அப்படின்னு நினைச்சு இருந்ததுனால இந்நாள் வேற ஸ்ட்ரகிள். ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு புரிஞ்சது, இது என் பிழைப்பு இல்லை. இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. இப்ப ஊழியம் செய்யற என் பிழைப்பு எதுல இருக்குது? ஊழியத்தில் இருக்குது. இது பைபிள் கிடையாது. ஊழியம் செய்யற எனக்கு இது என் அழைப்பு, பிழைப்பு விசுவாசத்தினால். இப்ப விசுவாசத்தினால் பிழைப்புன்னா, இப்ப பைபிள் அப்படியே இயேசு டிமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைனா பிழைப்பு. விசுவாச வாழ்க்கை பிழைப்பு என்பது வார்த்தையில பிழைப்பு தான் விசுவாச வாழ்க்கை. ஆமென். நாம் வார்த்தை கேட்கிறோம், வார்த்தை பிரசங்கம் பண்றோம், எல்லா வார்த்தை பண்றோம். ஆனா என் பிழைப்பு எங்க இருக்குது? தேவனுடைய அதுதான் கீ. உங்க பிழைப்பு எங்க இருக்குது? இப்ப நான் ஊழியம் பண்றேன், என் பிழைப்பு எங்க இருக்குது? ஊழியத்துல இல்ல, சபை நடத்துறேன், ஊழியம் பண்றேன், அதுல பிழைப்பு கிடையாது. அது இட்ஸ் a professional, அவ்வளவுதான் என் காலிங். ஆனா என் காலிங்கும் என் பிழைப்புக்கும் டிஃபரெண்ட் இருக்குது. இப்போ என் அழைப்புக்குள்ள என் பிழைப்பு கிடையாது, உங்க வேலைக்குள்ள உங்க பிழைப்பு கிடையாது, உங்க பிசினஸ்க்குள்ள உங்க பிழைப்பு கிடையாது. இது நல்லா புரியணும். எனக்கு புரிய பல வருஷம் ஆச்சு. இப்போ இதுலதான் என் பிழைப்பு, இதுலதான் நான் பிழைக்கணும் அப்படின்றதுனால இப்போ உயர்வே கிடையாது. உயர்வே அது நிறைய பேர் எவ்வளோ அவன் சம்பாதித்தாலும் எந்த ரிசல்ட் ஒண்ணு இல்லை. பார்த்திருக்கீங்களா? ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான், என் பிழைப்பு இந்த வேலை, என் பிழைப்பு ஊழியத்தில் இருக்குது, என் பிழைப்பு இந்த ப்ரொஃபஷன் இருக்குது, இந்த பிழைப்பு இந்த பிசினஸ் இருக்குது. உங்க பிசினஸால நீங்க பிழைக்க முடியாது, உங்க வேலையினால பிழைப்பு இல்லை, உங்க செய்யற ஊழியத்தினால பிழைப்பு கிடையாது.
கர்த்தர் பிழைப்பிற்கான வழி வார்த்தையில வைத்திருக்கிறார். இயேசு சொல்றாரு, ஒவ்வொரு வார்த்தையில புறப்படுகிற வார்த்தையில மனுஷன் பிழைப்பான். அப்படின்னா சாப்பிடாம இருக்கிறது இல்ல, சாப்பிடுறது வார்த்தை, வாழ்க்கைய வார்த்தையில வச்சிருக்கிறான். தெரியுங்களா? அப்போ உங்க வேலையா கடினமா இருக்குதுன்னா வேலை என்ன நினைக்கிறீங்க? கஷ்டமா மட்டும்தான் கொஞ்சம் புரியுது. இப்போ வாழ்க்கையில நீங்க உயரல, காரணம் உங்க பிழைப்பு எங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க, எங்க நினைக்கிறீங்க? வேலை. உங்க பிழைப்பு பிசினஸ், கடவுள் கொடுத்த பிசினஸ், கடவுள் கொடுத்த வேலை. ஏன்னா பாவம் செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வேலை கொடுத்தார். அப்ப அந்த வேலையில வருகிற வருமானம் நல்லது என்று பைபிள் சொல்லுது. அது பரிசுத்தம். என்ன சொல்ல போனா உங்க பணம் பரிசுத்தம். உங்க கையில வருகிற ஒவ்வொரு பணமும் என்னது? பரிசுத்தம். ஏன்னா வேலையில தானே அந்த பணம் வருது. அப்ப வேலை எங்க வந்தது? தேவன் கொடுத்தார். வேலையா பரிசுத்தம், பிசினஸ் பரிசுத்தம். பிசினஸ் எல்லாம் ஒரு அப்படி நினைக்காதீங்க. பிசினஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது அழைப்பாது. நீங்க எந்த ப்ரொபஷனலா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், லாயரா இருக்கலாம், ஹவுஸ் கீப்பிங்கா இருக்கலாம், எதனா இருக்கலாம். இட்ஸ் யுவர் ப்ரொபஷனல், தட் இஸ் யுவர் காலிங். உங்க காலிங்க கரெக்டா இருந்ததுன்னா அதுல பிழைப்பு கிடையாது. அந்த ப்ரொபஷனல் நீங்க செய்யும் போது உங்களுக்கு ரிசோர்ஸ் வந்து கொண்டே இருக்கும். இல்லைங்களா? உங்க வேலையில கஷ்டமா இருக்குது பாஸ்டர் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வேலையை செக் பண்ணி பாருங்க. இது விட்டுட்டா வேலை கிடைக்குமா? கிடைக்காம போட்டோம், ஒரு பிசினஸ் மேன் ஆயிடுங்க. இல்ல அந்த வேலைக்கு நீங்க தான் பாஸ் ஆயிடுங்க. அவங்க மூலமா ஒரு 100 பேருக்கு வேலை கொடுப்பீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாம என்ன பண்றோம்? வேலை போச்சுன்னா அடுத்தது என்ன? ஏன்னா உங்க பிழைப்பு எதில் இல்ல? சொல்லுங்க நல்லா. உங்க பிழைப்பு வேலையில இல்ல. வேலை செய்யணுமா? செய்யணும். ஆனா இது பரிசுத்தம். கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த பிசினஸ், கர்த்தர் கொடுத்த ஊழியம், அதை எவ்வளவு ஸ்ட்ரகிள் தான் செஞ்சிருக்கோம். ஏன்னா கர்த்தரை நினைச்சிருக்கிறான். இன்னைக்கு ஒருவேளை அப்படி இருக்கலாம். இப்ப இந்த புரிதல் வந்து பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக் எல்லாம் வந்துடும். கடவுளை ஒரே நாள மாத்திடுவாருங்க. நான் நல்லா புரிஞ்சிருக்கிறேன். 430 வருஷம் அடிமை இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க கையில பொன்னும் வெள்ளியும் எகிப்துடைய வெல்த் ஒரே நைட்ல வந்துச்சு. ஆமென், ஹalleluya. கர்த்தர் செய்ய வேண்டியது ஒரே நாள். 430 வருஷம், 4 ஜெனரேஷன் அவங்க அடிமை. பைபிள் சொல்லுது அவர்கள் குனிந்திருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? அப்ப நிமிரவே முடியாது. அப்ப விடுதலை என்ற ஒரு வார்டே கிடையாது. கடவுளை விடுதலை செய்வாங்களா யாருன்னா? நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவன் 4 ஜெனரேஷன் எதிராயிட்டான், அடிமை. ஆனா கர்த்தர் 430 வருஷத்து அடிமைய ஒரே நாள மாத்திட்டார். அவன் ஒரே நாள். கடவுள் செய்வதற்கு ஒரே நாளுங்க. அந்த 1000 வருஷம் ஒரு நாள், ஒரு நாள் 1000 வருஷம். 1000 வருஷம் நடக்காதது, இவ்வளவு வருஷம் நடக்காதது, கர்த்தர் ஒரே நாள செய்வார். உங்க வாழ்க்கையில ஒரே நாள மாற்றுவார். உங்க வாழ்க்கையில ஒரே நாள் அற்புதம் நடக்கும். வாழ்க்கையில ஒரே நாள் அதிசயம் நடக்கும். ஒரே நாள்ல எல்லாமே நடக்கும். ஏன்னா கர்த்தருக்கு தேவை அந்த ஒரு நாள். உங்க வாழ்க்கை இருக்கிற அத்தனை பிரச்சனை மாறிவிடும் ஒரே நாள். நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஒரு நாள்ல இவ்வளவு வருஷம் பெறாதது வராதெல்லாம் வரும். மூட்டையா கட்டினார்கள், வெள்ளியோட பொண்ணோட புறப்பட்டார்கள். யாரு? அடிமைகள். எகிப்தில் இருக்கிற வெல்த் கொண்டு வந்து அடிமைக்கு கர்த்தர் கொடுத்தார். சாத்தியமா? நடக்குமா? நேச்சுரலா பார்த்தா நடக்காது. ராஜா எகிப்து என்பது இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா சூப்பர் பவர். அப்ப அந்த சூப்பர் பவர் வெல்த் இந்த அடிமைக்கு கொடுத்தார் கர்த்தர். ஏன்? இவ்வளவு வருஷம் அவனுக்கு கிடைக்க வேண்டியது, நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் ஒரே நாள்ல வரும், ஒரே நிமிஷத்துல வரும். இந்த ரூட் கிளியர் பண்ணி வச்சுங்களேன். அதனாலதான் இப்ப என் காலையில் இருக்க என் ஊழியம், இந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறான். ஆனா என் பிழைப்பு இதுல இல்லைன்னு நான் செட் பண்ணிட்டேன். ஆனா உங்க வேலையில தான் உங்க பிழைப்பு நீங்க நினைக்க கூடாது. கர்த்தர் கொடுத்த வேலை,
என் பிழைப்பு எது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையில, ஒவ்வொரு வார்த்தையில பிழைப்பான். அதுதான் ஏன் வார்த்தையில பிழைப்பு வச்சிருக்காருன்னா, இதுதான் மெயின் பாயிண்ட். கடவுள் படைக்கும் போது நல்லா கவனிங்க, இதுதான் உங்களுடைய இம்பார்ட்டன்ட். கடவுள் உருவாக்கும் போது அதற்கான ஒரு லைஃபை அதற்குள்ளவே வச்சு படிச்சிட்டான். வாழ்க்கை என்பது லைஃப் ஸ்டைல் எப்படின்னா, ஒரு மச்சங்கள் உண்டாக கிடவது அப்படின்னா, மச்சத்தை கொண்டு போய் எங்க வச்சாரு? மீன். மச்சம்னா மீன். அப்போ அந்த மீனை கொண்டு போய் எங்க வச்சாரு? தண்ணில, கடல்ல. கவனமா கேளுங்க, ஏன் கடல்ல வச்சிட்டாரு? இப்போ மீனுக்கு லைஃப் எங்க இருக்குது? இப்போ தண்ணில இருந்து மீன் எடுத்துருங்க, எடுத்து போட்டு கொஞ்ச நேரத்துல அதுக்கு என்ன இருக்கும்? லைஃப் போயிடும். ஏன்? கடவுளுடைய டிசைன் அந்த மாதிரி. God created the system. மீன் தண்ணிக்குள்ள இருந்தாதான் அதுக்கு லைஃப். மீன் தண்ணியில இருந்து மீனை எடுத்துட்டு வெளியே போட்டீங்கன்னா கொஞ்ச நாள் பறவை பறக்குது. அந்த பறவைக்கு லைஃப் எங்க இருக்குது? காற்று. வண்டர்ஃபுல். எங்க இருக்கு? காற்று இல்லைன்னா பறவையால பறக்க அது செத்துரும். இப்ப இந்த மரம் செடி கொடி எல்லாம் லைஃப் எங்க வச்சிட்டாரு? எங்க? கொஞ்சம் நல்லா புரியுது, ஏன்னா நிறைய இதை பத்தி சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு செடியோ ஒரு மரமோ பூமியோடு கூட டிபெண்ட், அதுக்குள்ளே தான் அதுக்கு லைஃப். அப்ப அதை எடுத்துட்டீங்கன்னா அந்த செடி மரம் ஆகுமா? இப்போ என்னுடைய லைஃப் எங்க வச்சிட்டாரு? மனிதனுடைய லைஃப் எங்க வச்சிட்டாரு? எஸ், கை தட்டுங்க ஒருக்கா. தேவனுடைய எஸ். இப்போ உங்க பிழைப்பு எங்க இருக்குது? உங்க லைஃப் எங்க இருக்குது? இப்போ நீங்க வார்த்தையோடு நீங்க இருந்தாதான் லைஃப். இப்போ வார்த்தை விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா அங்க என்ன இல்லை? லைஃப் இல்லைன்னா மனிதன் என்ன ஆவான்? That is called spiritual death. ஆதாம் பாவம் செய்த போது ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், இந்த கனியை புசிக்க நாளில் நீ சாகுவே. செத்தானா? செத்தானா? அப்புறம் 930 930 இயர்ஸ் வரை உயிரோடு இருந்தான். அப்ப கடவுள் பொய் சொன்னாரா? பொய் சொல்றார். அந்த மூமெண்ட், அந்த கனியை சாப்பிட்ட நாள்ல அவன் செத்துட்டான். எப்படி செத்தான்னா, that is spiritual death. அந்த ஸ்பிரிச்சுவல் டெத் நமக்கு ஒன்றும் புரியல. அந்த ஸ்பிரிச்சுவல் டெத் என்னன்னா, அவள நேரம் அவன் வார்த்தையோடு கனெக்டட் இருந்தான். வார்த்தை தேவன், தேவன் தான் வார்த்தை. வார்த்தையோடு நீங்க இருக்கிறீங்கன்னா தேவனோட கனெக்டட் மீனிங். தேவனோடு கனெக்டட் இருக்கீங்கன்னா வார்த்தையோடு. ஆனால் அந்த வார்த்தை மாம்சமானது. ஆதியில வார்த்தை இருந்தது. அப்ப ஆதியில எது இருந்ததா? வார்த்தை. ஆதாம் மனுஷனை வார்த்தையோடு கனெக்ட் பண்ணி வார்த்தையில தான் லைஃப் வச்சிட்டார். இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய அவன் எந்த மனிதனா இருக்கலாம், ஆனா அவன் எதுல வாழக்கூடிய ஜீவன் எங்க வச்சாருன்னா வார்த்தைக்குள்ள வச்சிட்டார். இப்போ நான் என் லைஃப் எங்க இருக்குது? வார்த்தைக்குள்ள. இப்போ வார்த்தைக்குள்ள இருக்கும் போது அந்த லைஃப் that is called zoe life. சொல்லுங்க எல்லாரும், zoe lifeனா கடவுளுடைய லைஃப், தேவனுடைய வாழ்க்கை, God kind life எனக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். இப்போ அந்த வார்த்தையில இருந்து நான் டிஸ்கனெக்டட் ஆயிட்டனால இப்போ மனுஷன் வாழ்றான், மூச்சு விடுறோம். கடவுள் எவ்வளவு கிருபை, எவ்வளவு பாருங்க. இப்போ கடவுள் இந்த மூச்சு விடுறோம், சுவாசம். இது என்னதான் அவன் மரணத்தை சந்திக்கிறான், பிசிக்கல் டெத். கர்த்தர் கிருபையா அந்த பிசிக்கல் டெத் அவனுக்கு உடனே கொடுக்காம வாழ்ப்பாங்க. கடவுளத்திலிருந்து நீ டிஸ்கனெக்டட் ஆனாலும் அவனுக்கு வாழக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துட்டான்.
இப்ப நிறைய கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு என் லைஃப் எங்க இருக்குது, என் வாழ்க்கை எங்க இருக்கிறது, என்னுடைய வாழ்வதற்கான வழி எங்க இருக்குதுன்னா கர்த்தருடைய இதுதான் ஹையர் ட்ரூத்ஸ். வாழ்வதற்கு வழி என்ன பாஸ்டர் சொல்ற கேட்டேன், எங்க இருக்குது? தேவனுடைய. ஏன்னா நீங்க அங்கிருந்து கிரியேட் பண்ணி, அங்கிருந்து உண்டாக்கப்பட்டு உங்க லைஃப கர்த்தர் கொண்டு போய் வார்த்தையில கனெக்ட் பண்ணிட்டார். அதனால மனுஷனை தேவன் எதிர உண்டாக்கினார், ஜெசின் சொல்லி எதிர உண்டாக்கினார், வார்த்தையில. அதுக்கப்புறம் தான் அவனை மண்ணில உருவாக்கினார். ஃபர்ஸ்ட் மண்ணில உருவாக்கல. ஃபர்ஸ்ட் ஜெனிசிஸ் 1:26 let us make man. அப்போ மனிதனை கர்த்தர் வார்த்தையில படைத்தார். தேவன் யாரு சிஸ்டர் சொல்லுங்க? தேவன் யாரு? வார்த்தையின் மனுஷன் யாரு? வார்த்தை. அப்ப என் லைஃப், என் வாழ்வாதாரம், என் ஃப்ளோ, என் ஜீவன் எல்லாம் எங்க இருக்குது? வார்த்தையில. அதுதான் டிமான்ஸ்ட்ரேட்டரா இயேசு சொல்றாரு, ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையில பிழைப்பான். அப்ப நான் வார்த்தையில இருக்கும்போது என் லைஃப் வேற மாதிரி இருக்கும். இப்ப எனக்கு பிக்சர் நல்லா தெரியுது. ஊழியக்காரரை பார்க்கிற, விசுவாசிய பார்க்கிற, என்ன பார்க்கிற. ஏன் அப்படி வாழ்றோம்னா என் லைஃப் எங்கோட கூட கனெக்ட் பண்ணிருக்கிறாரு, வார்த்தையோட. இப்போ வார்த்தையோட கனெக்ட் பண்ணாதனால நான் என்ன சொல்றேன்னா, என் உழைப்ப உயர்வு, என் கைபலன், என் வல்லமை, என் உயர்வு, என் உழைப்பு, என் ரத்த வேர்வை நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு இந்த பிளாஸ்டிக்குள்ள வந்துட்டோம். கிறிஸ்து வாழ்க்கை இன்னும் ஒண்ணு இருக்குது. ஃபேன் இப்ப ஆஃப் பண்ணிட்ட, ஓடுதா? இப்போ ஓடிட்டே இருக்குது. இத மாதிரிதான் கிறிஸ்து வாழ்க்கை இருக்கு. உங்க வாழ்க்கை எப்படிதான் இருக்கு? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நிக்குமா, ஓடிட்டே இருக்குமா? நின்று விடும். ஏன்? அங்கிருந்து சப்ளை. That is a Christian life. We don't have any supply from எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும். ஏன் சப்ளை இல்லைன்னா there is no root with word. Word means God. God means word. நிறைய கிறிஸ்துவ நாம் ஃபெயிலியர் ஆகுறதுனா இந்த மாதிரி தான். பேன் கனெக்டட் ஆன உடனே இது உடனே நிக்கல, நின்னா சரியாயிட்டு இருக்கும். இது கொஞ்ச நாள் ஓடி நிற்கு. அதனாலதான் என் பிழைப்பு வேலை, என் பிழைப்பு ஊழியம், என் பிழைப்பு அங்க இங்க இங்க. No, there is no supply from God. I am rooted. I am not rooted with word. இப்ப என் லைஃப் எங்க ஸ்டார்? வார்த்தைக்குள்ள. செடிக்கு லைஃப் பூமிக்குள்ள வச்சாரு, பறவைக்கு லைஃப் காற்றுல வச்சாரு, மீனுக்கு லைஃப் தண்ணில வச்சாரு, மனுஷனுக்கு லைஃப் வார்த்தையில வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆப்பாங்க சொல்லுங்க. Thank you Jesus. Thank you Father.